இஸ்ரேல் இந்த சமாதான ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு சாத்தியப்பாடுகளை ஏற்படுத்த தடையாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்று லெபனானில் இடம்பெற்ற தாக்குதல்களில் கூரமான தாக்குதல்கள் 254 பேர் பலியாகியுள்ளார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். இவ்வாறான நிலைக்கு செல்வதற்கான காரணம் இஸ்ரேல் இந்த யுத்த நிறுத்தத்தை மீறி அங்கே தாக்குதலை நடத்தியது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்த நிறுத்த விரைவுக்குள் லெபனான் இல்லை என்கின்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். அவ்வாறுதான் அவர் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார். இந்த உலகம் நன்னிலையை நோக்கி செல்வதை இஸ்ரேல் விரும்பவில்லை. அதற்கு காரணம் அவர்களுடைய ஒரு கடுமையான மத பற்று அல்லது அவர்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற திட்டத்தை அடைய மட்டும் எவ்வாறு இந்த உலகை ஏமாற்றுவது என்கின்ற திட்டம் போன்ற விடயங்களை உலகம் கற்றுணர்ந்து விட்டது. அமெரிக்கர்கள் கற்றுணர்ந்து விட்டார்கள். அதாவது அவர்கள் கத்தோலிக்கர்களை கூட மதிக்கின்றார்கள் இல்லை என்கின்ற அளவிற்கான ஒரு நிலைமையை அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ல, இவ்வாறு இவர்கள் செயற்படுவது என்பது நிறுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கு கடிவாளம் போடப்பட வேண்டும். அந்த கடிவாளம் என்பது அமெரிக்காவால் தான் போட முடியும். ஆனால் அது டொனால்ட் ட்ரம்பாலோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ போட முடியுமா என்றால் இல்லை. லெபனானியர்களுக்கு எதிரான லெபனானிய நிலத்தை ஆக்கிரமிக்கின்ற லெபனானிய இறையாண்மையை மதிக்காத ஒரு தாக்குதல். லெபனான் மக்களுக்கு உரிய நிலங்களை கைப்பற்றி அந்த இடங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான காரணம் தங்களுக்குரிய தாக்குதல்கள் அங்கிருந்து வரக்கூடாது என்பதற்காக என்பதெல்லாம் கட்டுக்கதை. காசாவில் 71,000 பேரை கொண்டதாக இருக்கட்டும் அல்லது தொடர்ச்சியாக செய்கின்ற இந்த மனித முறையற்ற தாக்குதல்களாக இருக்கட்டும் அல்லது மக்களை இந்த பசி போடுகின்ற அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்தை தடை செய்கின்ற நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுக்கு உணவு செல்வதை தடுப்பது, அவர்கள் எலும்பும் தோலுமான படங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து இல்லாத நிலைமையை ஏற்படுத்தி பிறக்கின்ற பிள்ளைகளையும் ஒரு கொடிய நோய்களுடன் பிறக்க வைப்பதான செயற்பாடுகள் எல்லாம் இவர்கள் உண்மையிலேயே மானிட குலத்தை மதிப்பவர்களா என்கின்ற கேள்வியை எழுப்பி நிற்கின்றது. அமெரிக்காவை ஆட்டிவிப்பது இயக்குவிப்பது இஸ்ரேல் என்கின்ற கருத்தியலுக்கு நீங்கள் அனுமதித்து அல்லது ஆமோதித்து பயணித்தால்தான் உங்களால் உண்மையான விடயங்களை புரிய முடியும்.